வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்டா எக்ஸ் 2.0 அப்படிங்கிற நியூவாக லான்ச் ஆகிருக்கின்ற கிரிப்டோ கரன்சியில் இயங்கக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா R3 R6 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான இன்கம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ரெனிவல் இன்கம் இருக்குது, அப்கிரேட் இன்கம் இருக்குது, அடுத்தது பிளாக் இன்கம் இருக்குது, அடுத்தது டிவிடெண்ட் இன்கம் இருக்குது. இப்படி மல்டிஃபைல் இன்கம் உள்ள டீசென்ட்ரலைஸில் இயங்கக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மேட்டிக்ஸ், அதாவது மேட்டிக் காயின்ஸுங்கிற பிளாட்ஃபார்மில் இறங்குது. பாலிகான் நெட்வொர்க்கில், அதாவது மேட்டிக் காயின் ரன் பண்ணி இது பண்ணுறாங்க. இதில் வந்து 6 மேட்டிக் காயின் இருந்தாவே, அதாவது ஒரு $3 ஒர்த்துள்ள 6 மேட்டிக் காயின் இருந்தாவே நம்ம இதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாயினிங் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னாக்கா 6 மேட்டிக்கு R3 R6 ரெண்டுலேயுமே ஒரு லெவல் ஆக்டிவேட் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 250 டோக்கன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கனாக்கா MTX அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இது ஃபியூச்சரில் வேல்யூஷன் உள்ள டோக்கன். இப்போதைக்கு நீங்கள் லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்திங்கனாக்கா 250 டோக்கன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 டைரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரெஃபரல் பண்ணுறதுக்காக 500 MTX டோக்கன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரோடக்ஷனில் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்னாவே நமக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கனாக்கா யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்காது. இதை உருவாக்குன கிரியேட்டரே வந்து பார்த்திங்கனாக்கா இதில் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸில் இயங்குது அப்படின்னாவே அது வந்து லாங் டைம் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஏன்னா சென்ட்ரலைஸ்டில் வர்ற பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுமே வந்து நம்ம லாங் டைம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னாக்கா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற நபர் வந்து எப்போ வேணாலும் அதை சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இல்லை அந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ண நினச்சா கூட பண்ணலாம். ஆனால் டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வர பிஸ்னஸ் வந்து எப்போதுமே லாங் டைம் போகும். ஏன்னா இது யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்காது. இதை உருவாக்கின கிரியேட்டரே நினச்சா கூட இதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டா எக்ஸ் 2.0 அப்படிங்கிறது முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு. இதில் 100% இதில் வந்து பார்த்திங்கன்னா 80% டைரக்ட் ரெஃபரலாக நமக்கே கிடச்சிடுது. 20% டிவிடெண்ட் இன்கமாக நமக்கு கிடைக்குது. அதாவது 100% இன்கமில் 80% டைரக்ட் இன்கமாகவும் 20% டிவைடட் இன்கமாகவும் இதில் கிடைக்குது. இது முழுக்க பாலிகான் நெட்வொர்க்கில் மேட்ரிக்ஸில் இயங்குது. இதோட மேட்ரிக்ஸ் சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா, அதாவது R6 அப்படிங்கிறது வந்து 3 மேட்ரிக்ஸ்லேயும், R3 அப்படிங்கிறது 2 மேட்ரிக்ஸ்லேயும் இயங்குது. 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம் நிறைய நெட்வொர்க்கில். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி உங்களுக்கு கீழே 3 நபர்கள் வரும்பொழுது 2 பேரோட இன்கம் அப்படியே 100% உங்களுக்கு வந்துடும். 3வது இன்கம் உங்களுடைய ஐடி ரீசைக்கிள் ஆகி அது உங்கள் அப்ளைனுக்கு இன்கமாக போயிடும். இதுதான் 3 மேட்ரிக்ஸ். அடுத்தது 2 மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வரும்பொழுது அந்த 2 பேருடைய 100% இன்கம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய அப்ளைனுக்கு போயிடும். அவங்களுக்கு கீழே வர்ற 2 பேர் 4 பேரில் 3 பேருடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கமாக வந்துடும். 3 பேருடைய அமௌண்ட்டு. 4வது நபருடைய அமௌண்ட் வந்து உங்களுடைய ஐடி ரீசைக்கிள் ஆகி உங்கள் அப்ளைனுக்கு அது இன்கமாக போயிடும். இந்த மேட்ரிக்ஸில் இதில் இயங்குது. 2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3 மேட்ரிக்ஸில் இந்த பிளாட்ஃபார்ம் இயங்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 மேட்ரிக்ஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி இமேஜாகவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் வடிவிலையும் என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத தெளிவாக பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த சைக்கிள் ஒவ்வொரு லெவல்லையும் அந்த சைக்கிள்ஸ் எப்படி உங்கள் ஐடி பேஸ் மட்டும் எப்படி ஆகுது, அது எப்படி உங்களுக்கு ரெனிவல் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து இமேஜ் வடிவிலையும் டெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பில் ஓவர் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றியும், உங்களுடைய ஐடி எப்படி கண்டினியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக வந்து பிடிஎஃப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ஸ்லாட் இருக்குது. அதாவது R3யில் 12 ஸ்லாட்டும் R6ல் 12 ஸ்லாட்டும் இருக்குது. அதாவது முதல் ஸ்லாட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே $6 மேட்ரிக் எடுத்துக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா R3யில் ஒரு லெவலும் R6ல் ஒரு லெவலும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா R3யில் வேணாலும் பண்ணிக்கலாம், R6ல் வேணாலும் நீங்கள் ஒரு லெவலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறப்போ மட்டும் உங்களுக்கு லெவல் 1ல் வந்து R3யில் ஒன்றும் R6ல் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ லெவல் 1 ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா $6 மேட்ரிக் எடுக்கும்போது இதில் 3 மேட்ரிக், அடுத்தது லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்ரிக், லெவல் 3 வந்து பார்த்திங்கன்னா 12. அப்படியே வந்து 3 மடங்காக அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். 3, 6, 12, 24 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 12வது லெவல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6144 மேட்ரிக்ஸ் வரும். 12வது லெவல், அதாவது 3 மேட்ரிக்ஸில் ஆரம்பித்து 6144 மேட்ரிக் வரைக்கும் 12 லெவல் இருக்குது. இதேமாரி R3, R6 ரெண்டுலேயும் 12 ஸ்லாட் இருக்குது உங்களுக்கு டோட்டலாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மேட்ரிக்ஸ் மெட்டா எக்ஸ் 2.0 அப்படிங்கிறது காண்டாக்டான வந்து பாலிகான் பிளாக் செயினில் தான் இயங்குது. இது முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறனால நம்ம கண்டினியூஸாக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இதில் நிறைய நபர்களை இணைக்கிறது மூலிமா நமக்கு பெரிய லெவலில் இன்கம் கிடைக்கும். அனைவரையும் இதில் ஏர்ன் பண்ணவும் வைக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் வேலெட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து மெட்டாமாஸ்க்கு, டோக்கன் பாக்கெட், ட்ரஸ் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி டீசென்ட்ரலைஸ் வேலெட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது மெட்டாமாஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். மெட்டாமாஸ்க் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது. மெட்டாமாஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. இதில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கில் நீங்கள் போய் பார்த்துட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே. இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இது லைஃப் லாங் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக இது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டீசென்ட்ரலைஸில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். இதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ரெஃபர் லிங்க் வேணும் அப்படின்னாக்கா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்குது, எடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஃபர் லிங்க் அனுப்பி வைப்போம். ரெண்டாவது உங்களுக்கு கைட்லைன் கொடுப்போம். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோஸ் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஆக்டிவேஷன் வீடியோன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.